திருநெல்வேலியில் வரலாறு காணாத மலை. கோயிலுக்காக வந்தோம். எவ்வளோ தண்ணி போகுது பாருங்க ரோட்ல. இந்த பக்கம் இந்த சைட்ல இருந்து வந்து பெட்ரோல் பங்க் உள்ளுக்கெல்லாம் தண்ணி. கடுமையான மழை. வண்டி ஓட்டுறதுக்கே ரொம்ப கடினமாக இருக்கு. இதோட ஸ்டாப் பண்ணலாம், எல்லா வண்டியும் போக விடாமல் நிப்பாட்டி வைக்கலாம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட இதுவும் இல்லாமல் இருக்கு. அங்கங்கே ஊர் மக்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, போலீஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. இருந்தாலும் ரொம்ப ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் இருக்கு இந்த டைம். ஒரு இடத்துல கொஞ்சம் இடம் கிடக்குது, சில இடத்துல ரொம்ப மோசமாக மழை பெய்யுது. பயங்கர தண்ணி ரோடுக்கு ரெண்டு பக்கமும். இந்த வீடெல்லாம் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. கடும் மழை மழை மழை. நேற்று இரவுல இருந்து பெஞ்சிட்டு இருக்கு. ரொம்ப கடுமையாக இருக்கு. நான் தெரியாமல் வந்துட்டேன். இவ்வளோ மழை பெய்யும் தெரிஞ்சிருந்தா கிளம்பிருக்க மாட்டேன். ரொம்ப அதிகமான மழை பெய்யுது. எல்லா காரையும் ஆல்மோஸ்ட் நிப்பாட்டிட்டாங்க வாகனத்தை. கொஞ்சம் வாகனம் தான் வந்துகிட்டு இருக்கு. ஓகே, இதோட நிப்பாட்டிடலாம்னு நினைக்கிறேன். நிறைய மழை பெஞ்சிட்டே இருக்கு. ஸோ ரோடை பார்த்து கொஞ்சம் காரை கொஞ்சம் கவனமாக ஓட்டலாம். பாருங்க, ரோட்டு எல்லாம் மாற்றி விட்டுருக்காங்க திருநெல்வேலியில். கடும் மழை கடும் மழை. இது ஏதோ ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகுது. திருச்செந்தூர் ரோடுக்கும் தூத்துக்குடி ரோடுக்கும் நடுவில் உள்ள ஒரு ஸ்ட்ரீட் இது. விஎம் சத்திரம் பக்கம் பெரிய மரம் விழுந்துட்டு அப்படின்னு ரூட்டை மாற்றி விட்டுருக்காங்க. இங்கேயும் ஃபுல்லாக தண்ணி தான். வீடு எல்லாமே தண்ணிக்குள்ளே தான் இருக்கு. எல்லாருக்குமே ஒரு கடினமான ஒரு சூழலாக வந்து இது வந்து இருக்கு. டயரெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி இருக்கு. மை காட், ரொம்ப கடினமான ஒரு பயணமாக இது இருக்குது. ஓகே, பாருங்க, ஃபுல்லா தண்ணி. வெதர்மேன் சொன்னது உண்மைதான். ரொம்ப மோசமான ஒரு மழையா இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாரு. சரி, அப்படி என்ன இருக்க போகுதுன்னு வெளியில வந்து பார்த்தா கடுமையா இருக்கு. ஓகே, சீக்கிரமாக வீடு போய் சேருவோம். ரோட்ல வண்டி ஓட்டுற மாதிரி இல்லை, தண்ணிக்குள்ள ஓட்டுற மாதிரி இருக்கு. பஸ் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் உயரமா இருக்கும். நம்ம கார் தான் கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மி. ஓகே, இங்கே உள்ள எல்லா மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். எல்லோரும் இதில் இருந்து மீண்டு ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு வரணும். பெரிய பெரிய பள்ளம்லாம் கிடக்குது.